மைக்ரோ கிரெயின்ஸ் வளர்க்குறதுல எனக்கு இன்னொரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. 2 வருஷமாக நான் போட்ட வீடியோவில் இது ஒன்று தான் பெஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். யார் எப்படி ஆர்டர் எடுத்திருக்காங்கன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னால் இதை வீட்டில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு எம்டி பாக்ஸ் இருக்குதுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கொக்கோபீட் இல்லைன்னா மண் போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு 12 hours ஊறணும். அதுக்கு மேலே ஊறக்கூடாது. ஊறின தண்ணியோட அப்படியே எடுத்து போடக்கூடாது. அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு 2 தடவை கழுவிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மண்ணில் எடுத்து போடணும். இல்லைன்னா ஸ்மெல் வரும். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். மண் ஆல்ரெடி ஈரத்தன்மையில் இருக்கணும். எந்த விதை போட்டாலும் ஓப்பன் ஸ்பேஸில் அப்படியே வைக்கக்கூடாது. அதை மூடி தான் வைக்கணும். இந்த மாதிரி பாக்ஸாக இருந்தால் ஈஸியாக மூடிக்கலாம். ஃபுல் டைட்டாக மூடாமல் ஒரு பக்கம் லைட்டாக காற்று போகிற அளவுக்கு மூடிக்கணும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கும் எல்லாமே. அதுக்கு மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டா போதும். மறுபடியும் மூடி வச்சுக்கணும். பாருங்க மேலே எவ்வளோ ஆவி படிஞ்சிருக்குன்னு. செகண்ட் டே நாத்தெல்லாம் மண்ணை விட்டு வெளியில் அழகாக வந்திருக்கும். 3வது நாள் பாருங்க இந்த பாக்ஸில் இந்த வேர் எவ்வளோ அழகாக தங்கியிருக்குன்னு. 3வது நாள் காலையில் நம்ம வெளியில் எடுத்து வச்சிடணும். அதாவது ஓப்பன் ஸ்பேஸில் மூடி வைக்காமல் வச்சிடணும். மஞ்சளாக இருக்கிற மைக்ரோ கிரெயின்ஸ் எல்லாம் கிரீன் கலரில் மாற ஆரம்பிக்கும். வீட்டு ஜன்னல் ஓரத்தில் இல்லைன்னா பால்கனியில் வைக்கலாம். டைரக்ட் வெயிலில் வைக்கக்கூடாது. கரெக்டாக 6வது நாள் இல்லைன்னா 7வது நாள் அறுவடை பண்ணிடலாம். 1 வாரம் மட்டும் வளர்ந்தா போதுங்க. இந்த 1 வார வளர்ச்சியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்கும். நாள் போக போக தான் ஊட்டச்சத்துக்கள் குறையும். ஜிம்காக 10 பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அதை தான் நான் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். பாசிப்பருப்பு மட்டும் கேட்டிருந்ததுனால அதில் மட்டுமே மைக்ரோ கிரெயின் செஞ்சு 10 பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாரத்துக்கு 2 தடவை கொடுக்குற மாதிரி பேசியிருக்கேன். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. கொக்கோபீட் மேட் 1 மட்டும் வாங்கியிருந்தேன். ஒரு மேட்டை 3 பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். மண்ணில் விளைவிக்கிறப்போ வேர் ரொம்ப ஹார்டாக இருக்கும் 5வது நாள் 6வது நாள்லேயே. ஆனால் இந்த கொக்கோபீட் மேட்டில் போடுறப்போ வேர் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. வேரோடு சேர்த்து சாப்பிடலாம். யார் ஆர்டர் எடுத்திருக்காங்கன்னு இப்போ சொல்கிறேன். நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் கேட்டேன். மைக்ரோ கிரெயின்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை 1 டேல நான் கஸ்டமர் கிட்ட விற்கிறது கஷ்டம். இதை பற்றி யாருக்கும் தெரியாது. எனக்கே தெரியாது. இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் வேற பண்ணணும். இந்த மைக்ரோ கிரெயின்ஸை புரிய வச்சு கஸ்டமரை வாங்க வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இதுவே நீங்கள் மஷ்ரூம் சேல் பண்ணிங்கன்னா கூட நான் வாங்கிப்பேன். நீங்கள் சொன்னதுனால இதை வாங்கணும்னு எனக்கு தோணுது. எங்கள் வீட்டில் 6 பேர் இருக்கோம். ஒரு ஆள் எவ்வளோ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு கேட்டாங்க. 6 பேருக்கு 3 பாக்ஸ் வாங்கிக்க சொன்னேன். ஒரு பாக்ஸை 2 பேர் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னேன். இதை எப்படி சாப்பிடணும்னு கேட்டாங்க. நான் ஒரு டிப்ஸ் சொன்னேங்க. அவங்க வாங்கி இதை நல்லபடியாக சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. சமையல் குறிப்பெல்லாம் சொல்கிறேன்னு. இதை பொடியாக கட் பண்ணி இதோட வெங்காயம், தக்காளி, கேரட், வெள்ளரிக்காய் இதெல்லாம் சேர்த்து சாலட் மாதிரி ரெடி பண்ணி காலையில் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்றது எல்லாராலையும் முடியாது. அட்லீஸ்ட் சமைக்காமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியாது. நான் மார்னிங் ஒரு 8:30க்கு கொடுக்குறேன். நீங்கள் ஒரு 10 o'clock இதை சாப்பிட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல மேட்டில் இருந்ததை அறுவடை பண்ணல. இந்த வேரோடு அறுவடை பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு தான். மேட்டில் போடுறதுல பெரிய ப்ளஸ் வேரோடு அறுவடை பண்ணலாங்க. வேரோடு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வேர் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. அவங்களுக்கு தான் இந்த பாக்ஸில் இப்போ போட்டுட்ருக்கேன். ஜிம்க்கு இப்போ 10 பாக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறேன். அதோட இவங்க பாக்ஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறேன். 4 மூலையும் கவர் பண்ணி லாக் பண்ணணும். அப்போ தான் ஒரு நாள் ஃபுல்லாக காயாமல் இருக்கும். இதை நான் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால தான் இந்த மாதிரி லாக் பண்ணுறேன். ஒரு ட்ரேயில் போட்டது கரெக்டாக 3 பாக்ஸுக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சுங்க. அவங்கக்கிட்டேயும் 50 rupees தான் சொன்னேன். இப்போ இதுக்கு 150 rupees எனக்கு கிடைக்கும். கையோடு வாங்கிட்டு வந்துடுவேன். ஜிம்லையும் உடனே பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. இந்த 2 ஆர்டரையும் சேர்த்தா இப்போதைக்கு வாரத்துக்கு 650 ரூபாய் கிடைக்குது. ஒரு மாசத்துக்கு 2600 ரூபாய் கிடைக்குதுங்க. ஜிம்ல இன்னும் சில மைக்ரோ கிரெயின்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான் இருக்கேன். அதோட பலன்களையும் சொன்னா அவங்க வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ல அவங்க ஓன் யூஸ்க்கு என்கிட்ட வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இது பிடிச்சதுன்னா அவங்களும் ஆர்டர் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கஸ்டமர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. இந்த மேட்டை நான் எப்படி கிளீன் பண்றேன்னு பாருங்க. இது ரீயூஸ் தான். மறுபடியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா ஃபங்கல் ஃபார்ம் ஆகும்.
முன்பக்கம் எவ்வளோ அழகாக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பின்னால் இருக்கிற இந்த வேரையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜிம்லையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் வாரத்துக்கு 2 தடவை கொடுக்க போகிறேன். அப்போ எனக்கு மாதத்துக்கு இந்த 2 ஆர்டரில் 5200 ரூபாய் ரெகுலராக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மேட்டில் இருக்கிற வேர்கள்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மேட்டை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். இதை காய வச்சுட்டு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் எடுக்கிறது முக்கியம் இல்லை, உற்பத்தியையும் நம்ம அதிகப்படுத்தி ஆகணும். அதனால் கண்டினியூஸாக நம்ம விதை போட்டுக்கிட்டே இருக்கணும். கைக்கு போடுற க்ளவுஸ் மட்டும் கிடைக்கலங்க, அது இன்னும் ஒரு 2 நாளில் வாங்கிடுவேன். இந்த வேலைக்கு நம்ம க்ளவுஸ் போட்டுக்கிறது தான் நல்லது. இன்னும் ஒரு 2 ஆர்டர் கிடைச்சாலே போதும் இல்லைங்க, வீட்டில் இருந்தே நம்ம சம்பாதிச்சுக்கலாம்ல. ட்ரை பண்ணுறேங்க. இதுக்கு இடையில பசங்களுக்காக பார்க்குறப்ப தான் நான் கொஞ்சம் பிஸியாகிடுறேன். மேட்டை ஈரப்படுத்திட்டு விதை போட்டாச்சு. விதை போட்டதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், அதுக்கு மேலே ஒரு ட்ரே வச்சுக்கணும். 3 நாள் வரைக்கும் ஒரு ட்ரேக்கு மேலே இன்னொரு ட்ரே வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக எல்லாமே சாயாமல் ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்து கிடைக்கும். கீழே மேட் போட்டு விதை போட்டிருக்கேன், மேலே மண் போட்டு விதை போட்டிருக்கேங்க. நான் வீட்டுக்குள்ளே தான் இதை வைக்கிறேன் 3 நாளைக்கு. இருட்டு அறைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கு ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். அதையுமே நான் இப்போ காட்டுறேன். மண்லையும் இப்போ விதை போட்டாச்சு. இப்படி பரவலாக போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே சும்மா லைட்டாக மண் மட்டும் தூவிக்கங்க. இந்த மண் என்ன தெரியுமா, ஆல்ரெடி மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணின மண் தாங்க. அதை எப்படி ரீயூஸ் பண்ணணுன்றதையும் காட்டுறேன். இப்போ அந்த ட்ரேக்கு மேலே இன்னொரு மூடியை போட்டு மூடி வச்சாச்சு. அவ்வளோதாங்க, 2 ட்ரே ஒரு பக்கம் வச்சுட்டேன். இப்போ வேரெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு மேட் காட்டினேன்ல, அந்த மேட் தாங்க இது. இதுலேயும் விதை போட்டுக்கிறேன். இதுக்கு மேலேயும் மூடி போட்டு மூடி வச்சிருவேங்க. என்னோட பட்ஜெட்டுக்கு இதுக்கு போட்ட முதல் என்ன தெரியுமாங்க, ஒரு செப்பல் ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேங்க. இதுக்கு 6 ரோ கிடைக்குது. இதை நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலான்னு இதை வாங்கினேன். 3 மேட்டை கட் பண்ணலைங்க, அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அந்த மேட்டை இந்த பாக்ஸில் போட்டு வெந்தயம் போட்டு வச்சுட்டேங்க. இந்த மூடி பார்த்தீங்களா எவ்வளோ ஆவி அடித்த மாதிரி இருக்குன்னு. 3 நாள் நம்ம மூடி போட்டு வச்சிருக்கிறப்போ அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஆவியாகக்கூடிய தண்ணியிலேயே அது அழகாக முளைச்சி வருங்க. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஃபேன் காற்றுல வைக்கவே கூடாதுங்க, விதையெல்லாம் ட்ரை ஆகி காஞ்சு போயிடும். இந்த ஹாலில் ஒரு ஓரத்தில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஃபேனோட காற்றே கிடைக்காது. இந்த விதைகள்லாம் முளைச்சி வர்றப்போ மேலே மூடி வச்சுருக்கோம்ல, இந்த மூடி அது கொஞ்சம் மேல் எலும்புன மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சமாக தெரியும், 2வது நாள் கொஞ்சம் நல்லாவே தெரியும், 3வது நாள் ரொம்ப நல்லா மேலே எலும்பி வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை எடுத்து மேலே மூடி போடாமல் ஜன்னல் கிட்டேயோ இல்லைன்னா பால்கனி கிட்டேயோ நம்ம வச்சிட்டோன்னா அருமையாக மைக்ரோ கிரீன்ஸ் க்ரீன் கலரில் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா 3வது நாள் எவ்வளோ அழகாக எலும்பி வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம காத்தோட்டமாக வச்சிடலாம். ஆனால் ஃபேன் காற்றுல மட்டும் வைக்கக்கூடாதுங்க, வெளி காற்றுல வைக்கலாம். 5வது நாள் பாருங்கள், இந்த இலை எவ்வளோ அழகாக லைட் க்ரீனாக இருக்குன்னு பாருங்களேன். மண்ணில் போட்டால் இந்த தண்டெல்லாம் நல்ல தடிமனாக கிடைக்குதுங்க. இதுவே மேட்டில் விதை போட்டோன்னா தண்டெல்லாம் கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது, ஆனால் மேட்டில் வேர் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. 6வது நாள் பார்த்தீங்களா சும்மா சூப்பராக இருக்கா. இப்போ அறுவடைக்கு தயாராகிருச்சு. அறுவடை பண்ணினதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் ரீயூஸ் பண்ணுறதுக்காக நல்லா காய வைக்கணுங்க. மண்ணில் இருக்கிற அந்த வேர்கள் தண்டுகள் எல்லாமே நம்ம இப்படி க்ளீன் பண்ணாலே வந்துடும். மண் காஞ்சிட்டா ரொம்ப ஈஸியாக இதை எடுத்துடலாம். நம்ம பாசி பயிறு போட்டோம்ல, அந்த தோள்கள்லாம் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு பாருங்கள். தண்ணி மட்டும் யூஸ் பண்ணியோ இல்லை டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியோ வளர்க்குறதுல சில மைனஸ் இருக்குங்க. சில விதைகள் முளைக்கும், சில விதைகள் முளைக்காது. சில நேரம் காஞ்சி போகலாம், சில நேரம் அழுகி போகலாம். ஆனால் இந்த கொக்கோபிட் இல்லைன்னா மண் இல்லைன்னா கொக்கோபிட் மேட் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால நமக்கு லாஸும் ஆகாது. இது எல்லாமே என்னோட சொந்த அனுபவத்தில் கிடைச்சது. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் போட்ட முதல் எடுத்தாதான் அதுக்கப்புறம் கிடைக்கிறது எனக்கு லாபம். முளைக்கட்டின பயிரை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ரெடி பண்ணிவிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டு பார்க்கணும். இது வெளியில் வாங்குறப்போ ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இருக்கிற விதைகளை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உற்பத்தி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க. இப்போ கோதுமையும் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணுங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.